ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ராஜேஸ்வரி, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க. வெண்பா பாப்பாவை சீனிங்கன்னா நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை, விஜயும் அதிரடியாக இறங்கி உங்களை உண்டு இல்லைன்னு கண்டிப்பாக ஒரு நாள் பண்ண தான் போகிறாரு அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ராஜேஸ்வரி ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குங்க. ஸோ ரஞ்சிதா வேறு இந்த விஷயத்த பற்ற வச்சுருப்பாங்களா, இங்கே பாரு இவளால் தான் நீ கெட்டு குட்டி சேவராகிற, இனிமேட் நீ இவ கூட சேரக்கூடாது, ஒழுங்காக இனிமேட் இவ கூட சேர மாட்டேன்னு சொல்லுன்றாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வெண்பா பாப்பா பயப்படுவாங்களா? முடியாது அப்படின்றதுல என்னடி சொல்கிற, நான் சொல்கிறேன்ல அவ கூட சேர மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சின்ன பிள்ளைல பயந்துருது. ஸோ பயந்துக்கிட்டு ஓடி போய் நான்லாம் எங்கள் அம்மாவை வெறுக்க மாட்டேன், எங்கள் அம்மா தான் எனக்கு அப்படின்ற லெவலில் போய் நம்ம ஹீரோயினை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க ராஜேஸ்வரி என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல்ல ஏதாவது பண்ணி இது பண்ணாதான் அவள்கிட்ட இருந்து ஈஸியாக இவ துரத்தி வெளியே அனுப்ப முடியும். முதல்ல வெண்பாவுக்கு ஏதாவது பண்ணணும், 2 பேரையும் பிரித்தாதான் முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின், என்னாச்சு, நீ ஏன் வெண்பா படிக்க மாட்டேங்கிற, நீ நல்ல பிள்ளையாக தானே படிச்சுட்டு இருந்த அப்படின்னு, இங்கே நடக்கிற விஷயங்களால் என்னை டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ இதையே தான் நீ நினச்சிட்டு இருக்கிறியா? ஆமாம், இது நினச்சிட்டு இருக்கனால என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியலன்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் பண்ணாத தப்புக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணி விஜயை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. சட்டையில் போட்டதுக்கு சுப்ரபாதம் பாடி எடுத்துட்டாரு விஜய். ஆனால் நம்ம ஹீரோயின் அழகாக அவரோட இதயமான வெண்பா பாப்பாவை அழகாக எம்ப்ராய்டிங் பண்ணி கொடுத்ததை ரொம்ப தடவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஸோ அதை நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியுது விஜய்க்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு. ஆனால் விஜய்க்கு தான் தெரிய மாட்டேங்குது அவள் செஞ்சிருப்பாளா செஞ்சிருக்க மாட்டாளா அப்படின்னு. அதுதான் நம்ம ஹீரோயின் மனசையும் ரொம்ப கஷ்டப்படுத்துதுன்னு சொல்லணும். இந்த நிலையில் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி நம்ம அன்னபூர்ணி நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு நல்லது நடத்தி பார்க்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வேகமாக மாப்பிள்ளை குட் மார்னிங் அப்படின்றாங்க. என்னங்க விஷயம்னு, இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, உங்களுக்கும் பொண்ணுக்கும் தாலி பிரிச்சுக்கும், இங்கே பாருங்கள் தாலி பிரித்து கோக்கிறது இது ஒரு கல்யாணமே கிடையாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க, அதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்னை மட்டும் எதையும் எதிர்பார்த்துருக்காதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது நம்ம அன்னபூர்ணிக்கு ஷாக்கு தான். எப்படி இவரை சம்மதிச்சு வைக்க போகிறோன்றது ஹீரோயினுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதுக்கு தான் சொன்னேன், ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிறீங்க பெரியம்மா அப்படின்ற லெவலில் அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் நஞ்சா திட்டு வாங்குறாங்க, டெய்லியும் வாங்காதனா தான் ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.